வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ் சித்திரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழர் மரபு பற்றி தான். நாம் இன்றைக்கி ஒரு அவசர கால உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருமே அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். எதை நோக்கி ஓடிட்டுருக்கோன்னே தெரியாமல் பணத்தின் பின்னாடியும் வேலையின் பின்னாடியும் ஓடி 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 நம்ம கூட இருக்கிறவங்கள, நம்ம சுற்றி இருக்கிறவங்கள மறந்துடுறோம். காசு தான் முக்கியம் அப்படின்னும், இலவசமாக யார் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் நாம் இருக்கோம். ஆனால் உண்மையில் நம்முடைய குணம், நம்முடைய பண்பாடு இதுதானா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய இடங்களில் இலவசம் சொல்லிட்டு பலரும் பல பொருளும் கொடுக்குறாங்க. அதனால தான் திரைப்படங்களில் கூட ஃப்ரீயாக கொடுத்தா பினாயில் கூட கொடுப்பாங்கன்ற அளவுக்கு நம்மளை கீழ்த்தனமாக பேசுகிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழ் சமூகம் இப்படிப்பட்ட சமூகமே கிடையாது. முன்னாடி புறநானூறு சங்க இலக்கியங்கள் இருந்த காலத்தில் கோவூர் கிழார் அப்படிங்கிற ஒரு புலவர் இருந்தார். அவர் பாடின புறநானூற்று பாடலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஈ என இரத்தல் இழிந்தன்று. அதாவது ஈ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். ஒருவர் இன்னொருவர்கிட்ட போய் கையேந்தி எனக்கு ஒரு பொருள் கொடு அப்படின்னு கேட்குற நிலைமை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இழிவானது. ஏன் அப்படின்னா, தன்னுடைய மான மரியாதை, நம்ம சொல்லுவோம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு, தன்னுடைய தன்மானத்தை விட்டு சுயமரியாதையை விட்டுட்டு ஒருவர்கிட்ட போய் கையேந்தி எனக்கு ஒரு பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இழிவானது. அதன் எதிர் அதே சமயம் அதை விட கேவலமான இழிவான ஒரு நிலையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தன்கிட்ட ஒரு பொருள் இல்லை அப்படின்னு கையேந்தி நிற்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம பொருள் வச்சு இருந்தும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இழிவான ஒரு நிலை. ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. கையேந்தி எனக்கு ஒரு பொருள் கொடுங்கன்னு கேட்குறது ரொம்ப இழிவானது தான். ஆனால் அதை விட இழிவானது, கொடுமையானது என்ன அப்படின்னா, அப்படி கையேந்தி நிற்கிறவங்க கிட்ட பொருள் வச்சிருந்தும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்களா, அது ரொம்பவே இழிவான ஒரு நிலை. அப்போது இழிவானதை பற்றி கோவூர் கிழார் எப்படி சொல்லிட்டாரு, கொடுன்னு ஒருத்தவங்க கிட்ட போய் கையேந்தி கேட்குறது இழிவானது, அதையும் தாண்டி இழிவானது அப்படி கேட்குறவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்பவே இழிவானது சொல்கிறாங்க. அப்போ எது உயர்ந்தது? வாங்க பார்க்கலாம். கொல் என கொடுத்தல் உயர்ந்தன்று. அதாவது என்கிட்ட 2 பொருள் இருக்குது, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு இன்னொருத்தவங்க கிட்ட நாங்கள் வாங்கிக்கோங்கன்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் இல்லையா, அந்த கொடுக்கக்கூடிய குணம் தான் உயர்வானது. அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம தமிழர்கள். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா கூட யார் ஒருவர் எனக்கு இல்லை கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட தனக்கில்லாட்டியும் பரவாயில்லைன்னு வேண்டி வந்தவங்க கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கொடுக்கக்கூடிய குணம் தான் உயர்வானது. ஆனால் அதையும் விட உயர்வானது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு ஒருத்தவங்க கொடுக்கும்போதும் இல்லை பரவாயில்லை எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை எதிர் கொல்லேன் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்து சொல்கிறாங்க இல்லையா, அது அதையும் விட உயர்வானது அப்படிங்கிறது இந்த புறநானூற்று பாடலில் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஃப்ரீயாக யாராவது ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போய் முந்திக்கிட்டு வாங்குகிற நிலையில் முதல் ஆளாக போய் வரிசையில் நிற்கிறவங்க மத்தியில் யார் ஒருத்தர் ஃப்ரீயாக இனாமாக இலவசமாக கொடுத்தா கூட இல்லை எனக்கு வேண்டாம், என்கிட்ட இருக்குது, எனக்கு இதுவே போதும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தன்னுடைய தன்மானத்தோட தன்னுடைய அடக்கமுடைமைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்கிட்ட இருக்கிறதே போதும்னு இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குணம் எல்லாத்தையும் விட உயர்வானது அப்படிங்கிறது கோவூர் கிழாருடைய இந்த பாடலுடைய பொருள். இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.